ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு புது புது தகவலா சொல்றீங்க. இன்னைக்கு என்ன தகவல் சார் நேயர் ஆவலோட எதிர்பார்க்கறாங்க? என்ன சார் தகவல் சொல்ல போறீங்க? இப்போ நம்ம இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய வீடு வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அந்த வீட்டுல வந்து வாஸ்து குறைபாடுகள் இருந்தா எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு பதிவு தான் சார் இந்த பதிவு. ஓகே சார். சார், இப்ப எந்த மாதிரியான வீடு அமைஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் அமைய வரும் சார்? வாஸ்து புருஷனுடைய தத்துவப்படி சார், எந்தெந்த திசைகள்ல எந்தெந்த ரூம் அமையணும், ஹால் அமையணும், கிச்சன் அமையணும் அப்படிங்கிறத பார்த்து சரியான முறையில நம்ம அமைச்சோம்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுது சார். அப்படின்னு சார். சார், இப்ப மாறி அமைஞ்சுன்னு வச்சுங்களேன், இப்ப எது மாதிரி பிரச்சனையை உருவாக்கும்? உதாரணத்துக்கு தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்கினி மூலை இருக்கு இல்லையா, அந்த அக்கினி மூலையில வந்து ரூம் அமைச்சு அந்த ரூம்ல வந்து படுக்கை அறையா வச்சிருக்கக்கூடிய தம்பதிகள் பாத்தீங்கன்னா சதா பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைகளை உருவாக்கும். சில தம்பதிகளை பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில படுக்கை அறையை கொண்ட தம்பதிகள் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போறத கூட நம்ம பார்க்க முடியுதுங்க சார். ஓகே சார். அதே மாதிரி சார், வீட்டோட நிலை கதவு இருக்கு இல்லைங்களா, அந்த நிலை கதவுலயும் ஒரு தத்துவம் இருக்கு சார். நிலை கதவை சரியான முறையில அமைச்சா நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் சார். இப்ப நிலைக்கதவுலயும் சாஸ்திர முறைகள் இருக்கா சார்? ஆமா, நிலை கதவுல அந்த கதவு இருக்கு இல்லைங்களா, அந்த கதவுல வந்து சாமி படங்களுடைய உருவங்களை பதிக்கிறது, அப்படி இல்லைன்னா சாமி படங்களுடைய படங்களை அப்படியே ஒட்டி வைக்கிறது, இதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படின்னா சார். சார், இப்ப வந்து கதவுல சாமி படம் வைக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? அப்ப அந்த கதவு நம்ம திறக்கிறோம், அப்படி மூடுறோம் இல்லையா, அப்படி மூடும் போது சாமி படம் சதா வந்து அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அசையக்கூடாது. இந்த சாமி படங்கள் வந்து ஒரு நிலையான இடத்துல இருக்கணும். சாமி படங்கள் வந்து அசைகிற மாதிரி பொருத்தம் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகும். இது கண்கூடா நம்ம பாக்குறோம் சார். இப்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா சார்? இப்ப இதுக்கான பரிகாரமோ அல்லது ஏதோ ஒரு மாற்று வழி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல சார், அது வண்டி இருக்கா? பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா அதே மாதிரி செய்யாம சாமி படங்களை வந்து அந்த உருவத்தை வந்து கதவுல பதிக்க கூடாது, நிலைவாசல் படியில வந்து அமைக்கணும். அதுதான் சார் அதுக்கு பரிகாரம். அப்புறம் ரெண்டாவது, இந்த நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து தெய்வங்கள் எல்லாம் வந்து இந்த வாசல் படியில தான் வாசல் செய்யறாங்க. அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது நல்ல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். அதே மாதிரி வாசல் படியில வந்து மேல வந்து மாவிலை தோரணம் கட்டணும் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து கெட்ட சக்திகளை உள்ள அண்ட விடாது, கண் திருஷ்டியை நீக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாக்கும் சார். அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது செய்யும் சார். நன்றி சார். நேயர்களே, தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். தகவலை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்களே, ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்களை என் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.